ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவன் காண்பித்த வார்த்தை சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஐ வில் ஆன்சர் ஹிம். நம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த மாதம் தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற மாதம். 6 மாதங்களாக நாம் ஜெபித்த ஜெபங்கள், நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள், நாம் ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்த காரியங்கள், இந்த மாதமாவது காரியங்கள் வாய்க்காதா என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களிலே தேவன் மறு உத்தரவு அருளி செய்வார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14:8 வாசிப்பீர்கள் என்றால், உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்று தாவீது தன்னிடத்திலே முறையிட வந்த அந்த பெண்ணிற்கு பதில் சொல்லி அனுப்புகிறான். அவனே அப்படி பதில் சொல்லுவான் என்று சொன்னால், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா? அவரிடத்திலே நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த மாதத்திலே உத்தரவு அருளி செய்வார். யோபு 40:6 கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து உத்தரவு அருளி செய்தார். நீங்கள் 38 சங்கீதம் 15 வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இவ்வளவு நாட்களாக நாம் ஜெபித்த காரியங்கள், உழைத்த காரியங்கள், தேடி தேடி அலைந்த காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற ஒரு மாதம், ஒரு பரிபூர்ண மாதமாக இந்த 7ஆம் மாதம் இருக்கும். தேவன் நம் காரியங்களை வாய்க்க செய்து முடிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எப்படிப்பட்ட உத்தரவை இந்த மாதத்திலே தேவன் நமக்கு அருளப் போகிறார்? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:16. அதிலே யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோனுடைய சொப்பனத்தை குறித்து அவன் கலங்கி கொண்டு யாராலும் அது விடுவிக்க கூடாதிருந்த பொழுது யோசேப்பு அழைக்கப்படுகிறான். யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே எப்படிப்பட்ட உத்தரவு அருளுவார் என்றால் மங்களகரமான உத்தரவு. இந்த மங்களகரமான உத்தரவு என்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஃபேவரபிள் ஆன்சர் என்று சொல்லி. NIV வாசிச்சிங்கன்னா, God will give Pharaoh the answer he desires. அவன் விரும்புகிற ஒரு உத்தரவு. அடுத்ததாக ஆன்சர் ஆஃப் பீஸ் என்று சொல்லி ஆம்ப்ளிஃபைட்லே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நாம் எதிர்பார்த்திருக்கிற சமாதானமான, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான உத்தரவு. அதற்கு பேர் தான் மங்களகரமான உத்தரவு. இதுவரை நாம் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்தேன், எதிர்மறையாக நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நாம் ஜெபித்திருக்கிற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி மங்களகரமான உத்தரவை அவர் அருளி செய்வார். எதற்காக அப்படி செய்கிறார்? வரப்போகிற தீமை நின்று தப்பித்து கொள்ள முன்கூட்டியே நம்மை காப்பாற்றும்படியாக நமக்கு சொப்பனங்களின் மூலமாக கர்த்தர் பேசி, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசி, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், குடும்பத்தை குறித்த காரியங்கள், நாம் அலைந்து யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே நேரடியான உத்தரவை தேவன் அருளி செய்வார். 2வதாக, ஆண்டவர் இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட உத்தரவை கொடுக்க போகிறார்? நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 65 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதிலே 5வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், பூமியின் கடையாந்திரங்களிலும் உள்ள மக்கள் நம்புகிறார்கள், சமுத்திரங்களில் உள்ள தூரமான இடங்களிலே இருக்கிறவர்கள் நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள்? எங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன். அந்த தேவன் எப்படி விடுதலை ஆக்க போகிறார் என்றால், பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அந்த பயங்கரமான காரியங்களை செய்து நமக்கு நீதி உள்ள உத்தரவை அருளி செய்ய போகிறார். நீங்கள் யாத்ராகமத்தில்
எண்ணாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23 25 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தினாலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள். வாய் திறந்து பேசக்கூட முடியவில்லை. அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு இறங்கி வந்து விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார் என்றால், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் கர்த்தர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உத்தரவு அருளி செய்தார். நம்முடைய ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். ஏசாயா 64:3 சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று சொல்லி, இந்த மாதம் நமக்கு கிடைக்கப்படுகிற அநீதிகளின் மத்தியிலே கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்து நீதி உள்ள உத்தரவை அருளுவார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனத்திலே, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று எலியா சொல்லுகிறான். எங்களுடைய தேவன் அக்கினியினாலே உத்தரவு அருளுகிற தேவன். அதே விதமாக எலியா ஜெபித்த பொழுது 37வது வசனத்திலே, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அவன் என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று ஜெபிக்கிறான். 38வது வசனத்திலே, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கப் போகிறார். வல்லமையுள்ள அபிஷேகத்தை அவர் இறக்கப் போகிறார். ஜனங்கள் பார்க்கிற ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் நம் முன்னாக பணியத்தக்கதாக, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமையை நம்முடைய ஊழியத்திலே விளங்க செய்ய போகிறார். ஊழியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? எவ்வளவோ முயற்சித்தோம், எவ்வளவோ ஜெபித்தோம், ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதம் கர்த்தருடைய கரம் வல்லமையாக இறங்கி அவர் உமக்கு உத்தரவு அருளி செய்ய போகிறார். அதனாலே ஒரு பெரிய மாபெரும் அசைவு, மாபெரும் எழுப்புதல் நம்முடைய ஊழியத்திலே உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இதுவரை 6 மாதங்களாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருந்திருக்கலாம், பல காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், பல குறைவுகள், நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இனிமேல் நீ அழப்போறதில்ல, ஏன்னா நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். நான் எப்படிப்பட்ட உத்தரவை அருளை செய்ய போகிறேன் என்று சொன்னால், நீ கூப்பிடுவாய். ஏசாயா 58:9 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நுகத்தடி, நிபச்சொல், விரல் நீட்டுதல். உன்னை மற்றவர்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, உன்னை காரியமாய் பேசி கொண்டிருக்கிறார்களே, நீ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி நெருக்கங்களை மாற்றி, யோனா சொல்லுகிறான், யோனா 2:2, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி அந்த நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு உத்தரவை அருளுவார். உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன், மறு உத்தரவு உனக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதத்திலே நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய உத்தரவை அவர் அருளி செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே சந்தோஷமாய் இருங்கள், ஜெயத்துடன் முன்னேறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து மறு உத்தரவு அருளி செய்து ஜெபத்தினுடைய பதிலை பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களை சாட்சியாக வைப்பாராக. ஆமேன். God bless you.